மூலமா நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த சம்மன் அனுப்பி, ஏன்னா நீங்க நேர்காணல் நடத்துற நேரத்துல வர சொல்றாங்க, திடீர்னு முந்தின நாள் நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்க கிட்ட எந்த இதுவும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வாங்க கடந்த வாரம் எங்களுக்கு சம்பந்தம் தலைவருக்கு சம்பந்தம் கண்டிப்பாக சென்னையில் வேணும்னு கேட்டோம். ஏன்னா இங்கே தேர்தலில் நிர்வாகி சந்திப்பு இருந்தது. முதற்கட்டமாக விருப்பம் ஒன்று கொடுத்தவர்கள் வந்து சந்திப்பு நடத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி வேறு நாட்கள் கேட்டோம். இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் 15 ஞாயிற்றுக்கிழமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ போல தேவையோ ஒத்துழைப்பு கொடுப்போம். எந்த நெருக்கடிகள், எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பெரிய சக்தி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் எங்களோட தலைவருக்கு கண்டிப்பாக அனைத்து தரப்பிலும் நெருக்கடி வரதான் செய்யும். அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களிடம் தேர்தலை சிறப்பாக. சார், விஜய் உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்லாம் முன்னாள் அமைச்சர் இப்ப 2 நாளா பேசியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக நீங்க சேர போறதாகவும் அது சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது எங்கிருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதில் நேற்று அவங்க சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்திப்புகளையும் அது வந்து 8 மாசமா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித யூகங்களுக்கும் நாங்கள் வந்து தினமும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதை பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பாக அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இதில் எந்த மாற்றமும். ராகுல் காந்தி எங்களுடைய தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதியில் எங்களை தயாரிச்சுட்டு வந்துருக்கார். அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்க எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும்ன்றது எந்த மாற்று கருத்து. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரபூர்வம் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாராக இருக்காங்க. எங்கள் தலைவருக்கும் தளபதிக்கும் தான் அதை வந்து வேற யாருக்கும் கிடையாது. சார், ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையை நாங்க யாரும் பேசவே இல்லை. அது அவங்க பேசினது. இங்க இருக்க தளபதி பேசினது, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் பேசினது, அதனால் மற்றவர்கள் பேசினது. அதாவது காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களை அவதூறாக பேசியது இங்க இருக்க திமுக அமைச்சர்களும் திமுக இருக்க மாவட்ட செயலாளர் தான். நாங்க இது சம்பந்தம் எதுவுமே பேசல. நாங்கள் எந்தவித அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவில்லை. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் திரும்பவும் இது மாதிரியான, நான் சொன்னேன், இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்ததுல நாங்கள் அதுவும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கவில்லை. இல்ல, அதெல்லாம் தளபதி தான் முடிவு. வேட்பாளர் யார் என்பதை தளபதி தான் கண்டிப்பா முடிவு செய்வார். தளபதி எங்க முடிவு செய்தாலும் எங்க அனைவரும் அதை கட்டுப்பட்டு நிற்பது தயாரா இருக்கும். அதுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குதா இல்லையாங்க சார்? ஏன்னா பரவலா அதை பேசிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா யாரு எங்க இருந்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியும், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும், சினிமாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுத்தாலும் எல்லாமே தெரியும். நீங்க அதை வந்து நம்ம இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் நெருக்கடி இருக்காங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இது என்ன வந்தாலும் இந்த மாதிரியான 360 டிகிரியில 360 டிகிரியில் எங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களை சந்திப்பதில் முதன்மையாக இருக்கு. தேவையான போதான பேச முடியும். சும்மா போய் பேசிட்டு இருக்க முடியும். அதாவது என்னன்னா தேவையான போதான் நம்ம பேச முடியும். ஏதாவது அவர்களுடைய செயல்பாடுகளை தவறு இருக்கா, அந்த வக்ஃபு வாரிய சொத்து விஷயத்தில் தவறு இருந்தது கண்டிப்பாக கண்டித்து பேசணும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ முதன்மையாக எங்களுடைய தலைவர் இருந்து முதல் குரலாக வரும். அது சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ணுவோம் பண்ணுவோம். சும்மா போய் தேவையில்லாம, ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல். இதுல பிரதான எதிர்ப்பு களத்தில் இல்லாதவர்களை பத்தி நம்ம பேச என்ன பிரயோஜனம் தான் எங்களுடைய. பாஜக களத்தில் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க களத்தில் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்து 28 30 கூட்டணியா 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருப்பதாக தெரியவில்லை. சார், சில குறிப்பிட்ட விஷயங்களால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சில சமீபத்திய எந்த விதத்திலும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார். கண்டிப்பா 100% சொல்றாங்க. கேம்பெயின் ஆரம்பிச்சு பிறகு பாப்பீங்க இந்த 40% 50% தாண்டுதா இல்ல நீங்களே பாப்பீங்க. 6 சிலிண்டர் இலவசம் அறிவிச்சாங்க. சிலிண்டர் விலை ஏறிட்டே இல்ல அது கண்டிப்பா சாத்தியமா இருக்க கூடனாலதான் எங்க தலைவர் அதை அறிவிச்சார். 6 சிலிண்டர் கண்டிப்பாக சாத்தியக்கூட இருக்கு. அது கண்டிப்பாக தர முடியும். 6 சிலிண்டர் தர முடியும். அதே இதுல 2500 தர முடியும். அதுக்கான பட்ஜெட்டும் எப்படி எல்லாமே பினான்சியல் லெவல் கால்குலேஷன் எல்லாம் செஞ்சுட்டு தான் எங்க தலைவர் அறிவிச்சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாடியும் அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு இருக்கு. இப்ப 2500 கொடுத்தாலும் 42,000 கோடி வரும். அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணா எவ்வளவு வரும், மொத்த பட்ஜெட் எவ்வளவு வரும், இந்த 6 சிலிண்டர் கொடுக்கணும் எவ்வளவு நிதி அதிகமாக தேவைப்படும், ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்தால் எத்தனை லட்சம் பயனாளிகள் அவர்களுக்கு எவ்வளவு
பட்ஜெட் தேவைப்படும். இந்த பட்ஜெட்டை எப்படி கொண்டு வர முடியும்னு சேர்த்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் தலைவர் அவர் ஆரம்பிச்சார். 100% தலைவர் அறிவிச்சது பட்ஜெட் கால்குலேஷன் வச்சுதான், சும்மா பொதுவாக திமுக மாதிரி போற போக்கில் அறிவிக்கிறது இல்லை. இதெல்லாம் எவ்வளவு நிதி தேவைப்படும், இந்த நிதியை எப்படி நம்ம மேற்கோள் செய்ய முடியும், இந்த நிதியை நம்ம எங்கிருந்து கொண்டு வர முடியும்னு சேர்த்து தான் தலைவர் அறிவிச்சார். அதனால 100% அது நிறைவேற்றப்படக்கூடிய வாக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.